வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஏகாதிபதி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா மத்ஸ்யகந்தா அப்படின்ற பேர்ல கன்னடத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்திவன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு காப் ஸ்டோரி, அதுவும் ஒரு கோஸ்டல் ரீஜன்ல போஸ்டிங்க்கு போகக்கூடிய ஒரு காப் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். ஆக்சுவலி அந்த காப்போட பேர் வந்து பரம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் த்ரூ கேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ தட் இவர் ரொம்ப பெரிய ரீச் அடையலாம் அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல தான் இவருக்கு வந்து அந்த கோஸ்டல் ரீஜன் டோங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ்டல் ரீஜன்ல போஸ்டிங் போடுறாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீனவ கிராமம். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீனவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு வாய்க்கா தகராறு அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் சும்மா மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீனுக்குள்ள வந்து கஞ்சா இருக்கு. ஸோ அப்பதான் இந்த மாதிரி மீனவர்களை யூஸ் பண்ணி இங்க கஞ்சா கடத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்கிறது தெரிய வருது. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா இருக்கு அப்படின்றத உணர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ட்ரக் மாஃபியாவை ட்ராக் பண்ணாரா, அண்ட் மிகப்பெரிய ட்ரக் லார்டுன்னு சொல்லக்கூடிய மேட் அப்படின்றவர் இந்த கதைக்குள்ள எப்படி வராரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான். அந்த ஊரோட வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மீனவ கிராமத்தோட ஆரம்ப காட்சிகள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அண்ட் மீனவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றதையுமே அதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஊருக்கு இவர் போஸ்டிங்க்கு வராரு அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் ஆரம்பத்துல அந்த மீனவர்களுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் அப்படின்றது ரொம்பவே நீட்டா போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயம் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டு மெயின் வில்லனான ஜாயிண்ட் ரவி அப்படின்றவரை காட்டுறாங்க. பட் இந்த ஜாயிண்ட் ரவிக்கும் மேல ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்டா மேட் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுமே ஒரு நல்ல ஹைரார்க்கியா இருந்துச்சு இந்த கதையில. ஆல்சோ இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட், அதாவது யார் இவங்க இதுலயே ட்ரைட்டரா இருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ட் அந்த சரக்குக்கு என்ன ஆகுது அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமான முடிவா தான் இருக்கும். அண்ட் பார்ட் 2க்கான லீட் அப்படின்றதுமே நீட்டா கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்றது இந்த படத்துல மிஸ் ஆச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாமே நீட்டா காட்டின மாதிரி இருந்துச்சு, பட் எதுவுமே பெரிய லெவல்ல எக்ஸைட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த கிளைமாக்ஸ்ல வர சின்ன ட்விஸ்ட் மட்டும் தான் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர மற்றது எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஸ்டில் இது ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.